Hi friends, welcome to TN சேவை சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அஞ்சல் துறையிலிருந்து 44228 வேகன்சி ஃபில் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. மேலும் ஆன்லைன்ல அப்ளிகேஷனும் ஓபன் பண்ணிருக்காங்க. அது மட்டுமல்ல இந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் மற்றும் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் மற்றும் அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது டோட்டலா 44228 வேகன்சி கொடுத்திருக்காங்க. மேலும் 15/7/2024 முதல் 5/8/2024 வரை இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான சேலரி எவ்வளவுன்னு பார்க்கலாம். பிபிஎம் போஸ்டுக்கு 12,000 முதல் 29,380 ரூபாய் வரை சேலரி கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் ஏபிபிஎம் மற்றும் டக் சேவாக் போஸ்டுக்கு 10,000 முதல் 24,470 ரூபாய் வரை சேலரி கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பத்தி பார்க்கலாம். மினிமம் 18 வயது கம்ப்ளீட் ஆகி இருந்தால்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் ஏஜா 40 வயது கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க 18 வயது முதல் 40 வயதுக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்சேஷன் பத்தி பார்க்கலாம். நீங்க SC/ST கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கறாங்க. அதுவே ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் EWS கேட்டகரியா இருந்தீங்கன்னா நோ ரிலாக்சேஷன். அடுத்தது PWT அதாவது மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளி பிளஸ் ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளி பிளஸ் SC/ST கேட்டகரியா இருந்தீங்கன்னா 15 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கறாங்க. அடுத்தது இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். குறைந்தபட்சம் நீங்க 10th பாஸ் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் மற்றும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு எந்த எக்ஸாமும் இன்டர்வியூவும் கிடையாது. 10th மார்க் பேஸ் பண்ணி தான் இந்த ஜாபுக்கு செலக்ட் பண்ண போறாங்க. நீங்க அப்ளை பண்ண போற இடத்துல யாருடைய 10th மார்க் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் மூலமாக தான் இந்த செலக்ஷனை பண்ண போறாங்க. சப்போஸ் நீங்க இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகி இருந்தீங்கன்னா உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நீங்க இந்த ஜாபை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த நோட்டிபிகேஷன் PDF ஓட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்தியா போஸ்டோட சர்வர் ஸ்லோவா இருக்கிறதுனால அப்ளை பண்றதுக்கான ஃபுல் வீடியோ நாளைக்கு நம்ம சேனல்ல வரும். அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க.